ஃப்ளைட்டுக்குள்ளே ரீச் ஆகிட்டேன், சிட்டிங்கும் ஆயாச்சு. இனி அப்படியே ஏதாவது படத்தை பார்த்துட்டு பெங்களூர் போய் சேர வேண்டியது தான். போர்டிங் பாஸ் மட்டும்தான் கையில் இருக்குது. பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து ஸ்மால் கே மீட் பண்ணோம். ஸ்மால் கே கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஸ்மால் கே கூட தனியாக 2வது ட்ரிப்பு. இதுக்கு நான் நார்மலாக ஸ்மால் கே கூட போகும்போது யாராவது கூட வந்துடுவாங்க. ஸோ அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இந்த தடவை என்கிட்ட தனியாக மாட்டிக்கிட்டாப்புல. என்னென்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தான் தெரியும். பின்ன இந்த இதில் இன்னொரு விஷயம் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராப்ளம் நிறையா. எப்படின்னா ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. குரூப்பில் சண்டை போட வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு தான் எங்களுக்காக 1 மணி நேரம் பிக்கப் டைம் மாற்றி வச்சாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃப்ளைட் ஃபேர், அது ஒரு பக்கம் ரொம்ப, அதாவது ஒன் சைடு போகிறதுக்கு 18,000 ரூபாய் வரைக்கும் வந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ட்ரக் புக் பண்ணிட்டோம், ஆனால் ஃப்ளைட் புக் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். பின்ன என்ன சொல்கிறோம், ஊரில் இருக்கும்போது ஒரு டைம் ஃப்ளைட் ஃபேர் கொஞ்சம் குறைஞ்சது. அதாவது எப்படின்னா நம்ம நைட் மாதிரி குறையும், மறுபடியும் ஏறிடும். அப்படி அப் அண்ட் டவுன் எங்களுக்கு லாஸ்ட்டில் 20,000 கிடச்சிருச்சு எனக்கு ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து. ஸோ அது ஒரு லாஸ்ட் டைமில் ரொம்ப நேரம் இருந்து பார்த்து புக் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயம், இப்போ இந்த ஃப்ளைட்டுக்கு ஒவ்வொரு இதுலேயே சேஞ்சஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அடுத்ததாக இப்போ எங்களுக்கு லக்கேஜ் போட முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா நாங்கள் 10 மணிக்கு, அங்கே ரீச் ஆகிறது 8:30க்கு, 8:30க்கு ரீச் ஆகி நாங்கள் 10 o'clock அவங்க பிக்கப் டைம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 kilometers அது இருக்குது அந்த இடத்துக்கு போகிறது, 2 mile செக் போஸ்ட்டு சொல்லி. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம், 28 kilometers எல்லாம். ஸோ அதனால் அது முடிச்சுட்டு தான் நாங்கள் இனி அடுத்த இதுக்கு போக வேண்டியிருக்கோம். ஸோ லக்கேஜ் பேக் எங்களால் போட முடியல. ஸோ 7 kg தான் என்னோடய மேக்ஸிமம் இது இந்த ட்ரக்குக்கு. அண்ட் அது மாதிரி 4 ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு கொண்டு போகிறதுக்கு. பட் அது எதுவுமே கரெக்டாக டயத்துக்கு வரல. வந்ததும் லாஸ்ட்டில் அட்ரஸ் மாதிரி வேற எங்கேயோ போய் அவங்க இன்றைக்கி போய் கேட்டு பார்த்தேன், இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு தான் டெலிவரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் வீட்டில் தான் வாங்கி வைக்க சொல்லுவாங்க. சார் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன், அதுவும் போச்சு. ஏசி வேறு ஆன் பண்ணி விடுறேன். நான் எனக்கு ஏசியில் அப்புறம் எதுக்கடா இதுன்னு கேட்டிங்கன்னா பேக்கில் வைக்க இடம் இல்லை, அதனால. ஸோ இனி போயிட்டு பெங்களூரில் போய் ஸ்மால் கே மீட் பண்ணிட்டு தான் அடுத்த வீடியோ போடுவேன் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ட்ரிப்புங்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். ஐ திங்க். தேங்க்யூ.